எப்பவுமே ஸ்லீப் அட் யுவர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காத. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணுற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லா வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குனாங்களா அடித்து எழுப்பினாராம். நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சுன்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால் வந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ். பரவாயில்ல, ஒரு நாள் நின்று குடிக்கிறேன், ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. சாதாரணமாக நம்ம குப்புறப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் ப்ரெஷரில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கழிச்சு வரலாம். எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியாக என்னோட ப்ரெஷர் இல்லாமல் அப்டமனில் நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைட். ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்குது, மல்லாக்க படுக்கிறோன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் குப்புறப்படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே. எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்திணறல் இருக்கிறவங்க குப்புறப்படுக்கணும் அந்த டைம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறேன், ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது, அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் ஆனால் மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன், நான் ஏன் குப்புறப்படுத்தி தூங்கக்கூடாது? அதே இந்த பேண்டமிக்கில் கொரோனா டைமில் மூச்சு கஷ்டமாக இருக்குது, இருமல் வரல, குப்புறப்படுத்தி தூங்குன்றாங்க. என்ன சயின்ஸ் இருக்குது? ஆக்சுவலி குப்புறப்படுக்கும் போது எனக்கு கொரோனா வந்தவங்களுக்கு டயஃப்ரம்னு ஒரு தோல் இருக்குது தெரியுங்களா. நம்மளோட நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்கிற ஒரு தோல் இருக்குது, அது பேர் டயஃப்ரம். அந்த டயஃப்ரமேட்டிக் பெராலிசிஸ் காஸ் பண்ண கில்லியன் பேர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸில் எனக்கு ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் ஆயிரும். நான் மூச்சு உள்ளே இழுக்குமோ என் வயிறு வெளியே வரணும், நான் மூச்சு வெளியே விடுமோ வயிறு உள்ளே போகணும். ஆனால் டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் வரும்போது மூச்சு உள்ளே இருக்குமோ வயிறு உள்ளே போகும், ரிவர்ஸாக நடக்கும். ப்ரீதிங் ப்ராப்பராக இருக்காது. அது நான் குப்புறப்படுத்திக்கிட்டேன்னா என் அப்டமினல் ப்ரெஷர் கம்மியாயிரும். ஸோ நான் குப்புறப்படுத்திட்டா வயிறு ப்ரெஷர் தர அழுத்துதா. ஸோ நான் மூச்சு உள்ளே இருக்கும்போது என் வயிறு வெளியே வரலனா அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் என்னால் ப்ரீத் பண்ணிட முடியும். அதனால் அது ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் அது வந்துட்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், அது இன்வாலண்டரியாக ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்க சொல்லி இதில் சொல்கிறோம். சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் மேம்? ஒரு நம்ம தூங்குற இடம் எந்த மாதிரி இருக்கணும்? அந்த ரூம் அட்மாஸ்பியர். இவர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி தூங்கி முழிக்கணுன்ற வரைக்கும் க்ளீனாக எஸ்ஆர்கே வந்துட்டாரு. அது உண்மையாகவே அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரூமில் லைட் எரியலாமா, 0 வாட்ஸ் லைட் எரியலாமா, எரியக்கூடாதா, அது என்ன கலரில் எரியணும், இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்குல்ல. எல்லாம் மதர்ஸ் டீஃபால்ட்டாக எல்லாருமே ஓகே இது எனக்கு சொல்லு, நான் என் குழந்தைங்க என் ஜென்ரேஷன் நான் சரி பண்ணணும், எவ்ரி ஒன் இஸ் ரெடி, நான் வந்துட்டு ஓப்பனாக இருக்காங்க. இப்போ நம்ம இதை சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இது ஃபுல்ஃபில்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஒரு எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பூச்சிகள் வரும், இல்லை குழந்தைங்க வந்துட்டு நைட்டில் வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேலே கால் போட்டோன்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதில் தெரியுங்களா அதிகமாக இருக்குது? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருக்குது. இது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் இந்த 3 வருஷத்தில் இந்த லாக்டவுனில் குழந்தைங்க கண்ணு பவர் காண்டி டாக்டர் கிட்ட போனவங்க, என் குழந்தை கண்ணு பவர் இருந்துச்சு, என் குழந்தை கண்ணாடி போடணுமா, எங்கள் பரம்பரையிலே யாருமே கண்ணாடி போடலையே அப்படின்னு அழுத பேரண்ட்ஸ் என்கிட்ட சாலிடாக ஒரு 60% கூடியிருக்காங்க. 100ல் 60 குழந்தைங்க கண்ணாடி போடுறாங்க.